செய்திகள் தொடர்கின்றன. ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் நடைபெற்ற மிஸ் ஸ்வீட் போட்டி அனைவரையும் கவர்ந்தது. பொதுவாக அழகி போட்டி என்றாலே ஒல்லியான உருவமுடைய பெண்கள் வலம் வருவார்கள் என்று நாம் நினைப்போம். ஆனால் ரஷ்யாவில் சற்று வித்தியாசமாக பருமனான பெண்களுக்கு அழகி போட்டி நடத்தப்பட்டது. மாஸ்கோவில் மிஸ் ஸ்வீட் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த போட்டியில் ரஷ்யாவைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்றனர். தன்னம்பிக்கை மற்றும் அறிவு நுட்பம் ஆகியவற்றிற்கான போட்டிகள் நடத்தப்பட்டன. நான்கு மணி நேரம் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற சசா என்னும் பெண், சாதாரணமான பெண்களுக்கும் அழகும் திறமையும் உண்டு என்பதை நிரூபிப்பதற்காகவே தான் இப்போட்டியில் பங்கேற்றதாக தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் அகதிகள் படகு ஒன்று கடலில் மூழ்கியதில் 300 பேர் மாயமாகியுள்ளனர். அவர்கள் நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஆப்கானிஸ்தான், துருக்கி, ஈரான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அகதிகள் ஒரு சிறிய படகில் ஆஸ்திரேலியாவுக்கு அகதிகளாக புறப்பட்டு சென்று கொண்டிருந்தனர். அப்போது இந்தோனேஷிய கடல் பகுதியை நெருங்கிய போது கடல் அலை வேகமாக வீசியதால் அந்த சிறிய ரக படகு திடீரென உடைந்து கடலில் மூழ்கியது. இதுபற்றி தகவல் அறிந்ததும் மீனவர்களும் இந்தோனேஷிய கடற்படையினரும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த படகில் 33 குழந்தைகள் உட்பட 380 பேர் பயணம் செய்ததாக தெரிகிறது. 76 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சியவர்கள் தண்ணீரில் மூழ்கி இறந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. அளவுக்கு அதிகமானவர்கள் ஒரே நேரத்தில் படகில் ஏற்றிச் செல்லப்பட்டதால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது தெரியவந்துள்ளது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மீண்டும் முக்கிய செய்திகள். உணவு பாதுகாப்பு மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கலாகிறது. ஊழல் தலைமை கண்காணிப்பாளர், சிபிஐ மற்றும் பிரதமர் ஆகியோரை லோக்பால் மசோதாவின் கீழ் கொண்டுவரும் புதிய மசோதாவை மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் தயாரித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி தனது சுய நினைவை இழந்துவிட்டதாக உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதி கூறியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுவையில் இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.